ஹலோ மக்களே, கருணா இந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம இந்து அப்பா உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம கருணா செம அதிரடியாக வந்து காப்பாற்றுறாங்க. ஆனால் நம்ம இந்துவுக்கு அந்த விஷயம் தெரிய வரப்போகுதா, கருணாவை மறுபடியும் ஏற்றுக்கிட்டாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கருணா இந்துவுக்கு ஆதரவாக இருந்து அவங்க கெட்டின தாலியை கலத்தாத உடனே அதை பார்த்துட்டு இருந்த கிருபாகரனும் நம்ம கருணா வீட்டுக்குள்ளே வரும்போது பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கருணாவும் நீங்கள் என்ன தண்டனை வேணுனாலும் கொடுங்க, ஆனால் வந்து உங்களை விட்டு நான் எப்போவுமே பிரியவே மாட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருபாகரன்கிட்ட சொல்லும்போது, கிருபாகரனும் திவாகரனும் ஒரு கட்டத்தில் சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கருணாவை ஏற்றுக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்துவோட அப்பாவுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே, நம்ம பொண்ணு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படியெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. சரி நம்ம வந்து பக்கத்தில் உள்ள கடைக்கு போகலான்னு நம்ம இந்துவோட அப்பா கடைக்கு போயிட்டு வரும்போது அதே இடத்துல நம்ம கருணாவையும் பார்க்குறாங்க. கருணாவை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. உன்னை நம்பி தானடா என்னோட பொண்ணை வந்து அனுப்பி வச்சேன், ஆனால் இப்போ வந்து என் பொண்ணு என் வீட்லேயே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தோட அப்பா நம்ம கருணாவை பார்த்து பயங்கரமாக பதட்டமாக கேட்குறாங்க. நம்ம கருணாவும் சரி நம்ம பண்ணது தப்பு தானே, இந்துவுக்கு எப்போவுமே நம்ம ஆதரவாக இருந்திருக்கணும், நம்ம வந்து வீட்டில் வச்சு பிரச்சனை பண்ணும்போது இந்துவுக்கு சப்போர்ட்டாக எதுவுமே இல்லையே, அதனால தான் அவங்க அப்பா இப்படி ஆத்திரத்தை கொட்டுறாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம கருணாவும் அமைதியாகவே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக இந்துவோட அப்பாவுக்கு ஒரு லாரியில் அடிபட்டுருது. உடனே நம்ம கருணா அதை பார்த்து மாமான்னு சொல்லிட்டு கதறி எழுதபடி அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. மாமா உங்களுக்கு எதுவுமே ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக இருப்பீங்க, கவலைப்படாதுங்க, நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாவை இந்தோட அப்பாவை அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும்போது அங்கே உள்ளவங்களும் கருணா கிட்ட கேட்கும்போது நான் வந்து அவங்களோட மருமகன் தான் சொல்லி எல்லாத்துக்குள்ளேயும் கையெழுத்து போடுறாங்க. எப்படியாவது எங்கள் மாமாவை காப்பாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கருணாவும் அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்துவும் என்னாச்சு அப்பாவை இவ்வளோ நேரம் ஆகியும் காணலையே, எப்படி இருந்தாலுமே சீக்கிரமாக வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. அதை கேட்டால் உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு நாங்கள் வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு இந்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்பா பாவம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இந்துவும் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம கருணாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சரி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, என்னாச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது எதுனாலும் நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து தான் சொல்ல முடியும், நீங்கள் வந்து இந்த டேப்லெட் இதெல்லாமே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களும் நம்ம கருணா கிட்ட அந்த மெடிசன்லாம் வாங்குறதுக்காக கொடுக்குறாங்க. நம்ம கருணாவும் எல்லாமே தன்னோட மாமாக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அப்படியே நம்ம கருணாவும் போகும்போது கரெக்டாக இந்துவும் வந்துடுறாங்க. இந்துவும் கருணாவும் அதே இடத்துல சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதில் வந்து நம்ம கருணா வந்து இந்துவை பார்த்த உடனே இந்துன்னு சொல்லி பேசுறதுக்கு முயற்சி செய்யும் போது இந்துவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசாத, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ என்கிட்ட பேசுவ, அன்னைக்கு அந்த வீட்டில் வச்சுட்டு உன் அண்ணங்க முன்னாடி எல்லாமே எனக்கு ஆதரவா எப்போவாவது ஒரு வாட்டியாவது நின்னியா, அவ்வளோ பேச்சு பேசும்போது அமைதியாக தானே நின்ன, அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் எதுக்காக என்கிட்ட பேச வரேன்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் கருணாவை தடுத்து நிறுத்துறாங்க. கருணாவும் என்னதான் சொன்னாலும் நம்ம இந்து வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. இனிமே என் கண்ணு முன்னாடி கூட நீ நிற்காத, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பார்க்குறதுக்கு கூட பிடிக்கல, இனி வந்து நீ என்கிட்ட வரவே கூடாது, நானும் நீயும் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்து கருணாவை பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது நம்ம கருணாவும் இந்து வந்து நம்ம பண்ணது தப்பு தான், எல்லாருக்கும் முன்னாடியே இந்துவை நம்ம விட்டு கொடுத்துட்டோம், அதனால தான் இந்து வந்து இந்த மாதிரி பேசுகிறா, சரி போக போக அவள் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு நம்ம கருணாவும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. நம்ம இந்துவும் பயங்கரமாக பதட்டாகி அங்கே வந்து எல்லாத்தையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து ஒருத்தங்களை அட்மிட் பண்ணியிருந்தாங்களே அவங்களோட பொண்ணு தான் நான் அப்படி சொல்லும்போது ஆமாம் கொஞ்சம் முன்னாடி தான் ஒருத்தங்க அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்துட்டு போனாங்க. அவங்க மட்டும் கரெக்டான சமயத்தில் வந்து சேர்க்கலைன்னா இந்நேரத்துக்கு உங்கள் அப்பாவை நீங்கள் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும் என்னாச்சு அவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்காங்களே ரொம்பவே நன்றி அப்படி சொல்லும்போது எனக்கெல்லாம் நன்றி சொல்லாதுங்க, எல்லாமே அவங்க தான் காரணம், அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது இல்லை இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல பார்த்தேன், எனக்கு ஏதோ இப்போ தான் அவங்க வெளியில் போயிருக்கணும்னு தோணுது,
அவங்க வந்து இப்படி ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்த அந்த இடத்துல உள்ளவங்க சொல்லும்போது, நம்ம இந்துவும் சரி அவங்க எங்க தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஷர்ட் மட்டும் தெரியுது. உடனே அவங்க வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. அங்க பார்த்தா நம்ம கர்ணாவ நம்ம இந்து பார்க்கவே இல்ல. யாரோ ஒருத்தங்க நம்ம அப்பாவ காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம இந்துவுக்கு தெரிய வருது. எப்படியாவது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பா உயிர காப்பாத்தி தந்திருக்காங்களே, அவங்கள எப்படியாவது சந்திச்சு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் அதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்துல நம்ம கர்ணா தான் அவங்க அப்பா உயிரை காப்பாத்துறாங்கன்னு தெரிஞ்சு இந்துவோட மனசு மாற போகுதுன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரமா நம்ம கர்ணா இந்து கூட சேர போறாங்கன்னே சொல்லலாம்.